காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலந்திட்டான், 7 வகை பூமி எங்கும் கூத்திட்டான், மலை எடுத்து குடையிட்டான், பாம்பதன் மேல் குதித்து நின்று பார்த்திட்டான், அன்று முதல் நீர்ப்பாம்பில் நஞ்சுண்டோ பதில் சொல்வீரே என்று கவியரசர் அழகாக சொல்லுகிறார். நாரதர் முகம் சற்று வாடி இருப்பதை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், பகவானுக்கு என்ன ஆயிற்று, ஏதாவது தொந்தரவா என்று கேட்டார்கள். நாரதர் தயங்கியவாறே சொன்னார், பகவானுக்கு தலைவலிக்கிறதா என்று. உடனேயே 10-15 கோபிகைகள் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்கள். பல பேர் அழுகிறார்கள். பல பேர் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார்கள். மாணிக்கவாசகர் தான் பக்தியின் நிலை சொல்லுவார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், மெச்சுவார், வேறு வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் என்று சொல்வார். அப்படி பல வகையான பக்தர்கள். இந்திரனுக்காகவே வழிபாடு நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த மலை கோவர்த்தனகிரி இருக்கிறதே, இதுதான் உங்களுக்கு மழையை தருகிறது, இந்த மலையை நாம் வழிபாடு செய்வோம் என்று சொல்லி இயற்கை வழிபாட்டை கண்ணன் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். மலையை வழிபாடு செய்யுங்கள், மரத்தை வழிபாடு செய்யுங்கள், கொடியை வழிபாடு செய்யுங்கள், ஆற்று நீரை வழிபாடு செய்யுங்கள், இவையெல்லாம் நமக்கு பலன் தருகின்றன, அதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி தந்தவன் கண்ணன். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசு கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். மிக அழகாக கிருஷ்ண பக்தியை நமக்கு இந்த பாடல்கள் மூலம் கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே அருகிலே சென்று அமரக்கூடிய அற்புதத்தை நமக்கு கவியரசர் வழங்கியிருக்கிறார். அத்தனை பாடல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பக்தி பண்ண வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அத்தகைய பாடல்களிலே அழகான பாடல் இன்றைய நாம் சிந்திக்கக்கூடிய பாடல். காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலந்திட்டான், பூமி எங்கும் கூத்திட்டான், மலையெடுத்து குடையிட்டான், பாம்பதன் மேல் குதித்து நின்று பார்த்திட்டான், அன்று முதல் நீர் பாம்பில் நஞ்சு உண்டோ பதில் சொல்வீரே என்று கேட்கிறான். காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலந்திட்டான், 7 வகை பூமி எங்கும் கூத்திட்டான், மலை எடுத்து குடையிட்டான், பாம்பதன் மேல் குதித்து நின்று பார்த்திட்டான், அன்று முதல் நீர்ப்பாம்பில் நஞ்சுண்டோ பதில் சொல்வீரே என்று கவியரசர் அழகாக சொல்லுகிறார். அவன் என்னமெல்லாம் அற்புதங்கள் செய்தான், அவனுடைய இளமை காலத்திலே அவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் என்ன, அவன் எங்கேயெல்லாம் போய் விளையாடினான், அவனுடைய அழகான திருவிளையாடல்கள், அந்த திருவிளையாடல்களை ஒரு சிலவற்றை இந்த பாடல்களிலே சொல்லுகிறான். அவன் என்ன செய்தான், பூக்களாக மலர்ந்தான். அவன் அழகான மலர், அவனே மலர், கண்ணனே அழகு. கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் என்பார் கவியரசர். அந்த கண்ணன் என்ன செய்கிறான், காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான். அந்த கோபியன் மேலே அவ்வளவு அன்பு அவனுக்கு, அவர்களுக்கு கண்ணன் மேலே அவ்வளவு அன்பு. கோபியர்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது, கண்ணனுக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி உலகத்திற்கு சொல்வதற்கான ஒரு சூழலை பகவானை ஏற்படுத்தினான். ஒருமுறை அரண்மனையிலே படுத்திருக்கிறான். பகவான் சொல்லுகிறான், ருக்மிணி எனக்கு லேசாக தலைவலிக்கிறது. உடனடியாக ஓடிச்சென்று அவள் தைலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பகவான் நெற்றியிலே பூசுகிறாள். நேரமாக ஆக தலைவலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்கள்லாம் வருகிறார்கள், நாடி பிடித்து பார்க்கிறார்கள், இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள். பகவானுக்கு தலைவலியா தலைவலியா என்று எல்லோரும் அப்படியே பதறி போய் விடுகிறார்கள். இந்த சூழலிலே நாரதனும் வந்து சேர்ந்து விட்டான். நாரதா, என்ன நாரதா, இப்படி எனக்கு தலைவலிக்கிறது என்று பகவான் அப்படியே துடிக்கிறார். எல்லா வைத்தியர்களும் இருக்கிறார்கள். கடைசியாக ருக்மிணி மிகப்பெரிய பக்தை, அவள்தான் என்ன செய்தாள், பகவானே உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடைகிறேன், உங்கள் தலைவலிக்கு நீங்களே என்ன மருந்து என்று சொல்லிவிடுங்கள், எங்களால் முடியவில்லை. பகவான் அப்படியே கண்களை லேசாக திறந்து லேசாக புன்னகைத்து சொன்னான், யாராவது ஒரு பக்தர் அவருடைய பாத தூசியை கொண்டு வந்து என் தலையிலே வைத்தால், அந்த தலையிலே தேய்த்து விட்டால் என் தலைவலி போய்விடும் என்று சொன்னார்.
எல்லோரும் நாரதரை பார்த்தார்கள். அவன் பதறி போனான். நாரதர் பதறி போனார். என்னுடைய கால் தூசி எடுத்து பகவான் தலையில வைத்தால் 7 ஜென்மத்திற்கும் எனக்கு பாவம் விடாது. ருக்மிணியை பார்த்தாள், ருக்மிணியும் கலங்கி நிற்கிறாள். சத்தியபாமையை பார்த்தால் அவளும் முடியாது. எல்லோரும் அரண்மனையிலே முடியாது, என்ன செய்வது என்று சொன்னார். பகவான் அப்படியே மறுபடியும் கண்களை லேசாக திறந்து, ஒரு பக்தர் கூட பாத தூசியை தருவதற்கு தயாராக இல்லையா என்று கேட்டார். பகவானை, நீங்கள் என்ன செய்தாலும் கொடுக்கலாம், எங்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்து உங்கள் தலையில கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுக்கு நிச்சயமாக அது உடன்படாத விஷயம். பகவானே, என்ன செய்வது என்று நீங்களே சொல்லுங்கள். பகவான் சொன்னார், நாரதா, நேரே நீ கோகுலத்திற்கு போ, அங்கே ஒரு கோபிகைகள், அவள் உனக்கு நிச்சயமாக உதவுவாள். அடுத்த கணம் கோகுலத்திலே நின்றார் நாரதர். கோபிகள் எல்லாம் ஓடி வந்தார்கள் நாரதை பார்த்தவர்கள். நீங்கள் கிருஷ்ணரை பார்த்தீர்களா? எப்பொழுது சந்தித்தீர்கள்? கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? பகவான் எப்படி இருக்கிறார் என்று எல்லோரும் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாரதர் முகம் சற்று வாடி இருப்பதை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? பகவானுக்கு என்ன ஆயிற்று? ஏதாவது தொந்தரவா என்று கேட்டார்கள். நாரதர் தயங்கியவாறு சொன்னார், பகவானுக்கு தலை வலிக்கிறதா என்று. உடனேயே 10-15 கோபிகைகள் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்கள். பல பேர் அழுகிறார்கள். பல பேர் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார்கள். மாணிக்கவாசகர் தான் பக்தியின் நிலை சொல்லுவார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், மெச்சுவார், வேறு வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் என்று சொல்வார். அப்படி பல வகையான பக்தர்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் என்று சொல்லுவார். அப்படி பலவிதமான பக்தர்கள். இப்படி கோபிகைகள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறார்கள். என்னதான் மருந்து என்று கேட்டார்கள். அப்பொழுது நாரதர் கொஞ்சம் யோசித்தவாறு சொன்னார், பகவானுடைய அடியார்களுடைய பாத தூசி இருந்தால், கொஞ்சம் இருந்தால் கூட, ஒரு துளி இருந்தால் கூட தடவினால் போய்விடும் என்று பகவானே சொன்னார். இதை கேட்ட அடுத்த கணம் ஒரு கோபி தன்னுடைய மேலாடையை அப்படியே அவிழ்த்தாள். ஆச்சரியப்பட்டு நாரதர் நிற்கிறார். அந்த மேலாடையை அப்படியே தரையிலே விரித்தாள். எல்லோரும் மண்ணிலே கால்களை குதித்தார்கள். குதித்த காலோடு அந்த மேலாடையிலே, அந்த ஆடையிலே குதித்தார்கள். எல்லோருடைய பாத தூசியும் அதற்குள்ளே விழுந்தது. ஒரு சிறிய மூட்டையாக வடிவெடுத்து விட்டது. அவர்கள்ட்ட எல்லோரும் சேர்ந்து நாரதரிடத்திலே கொடுத்து, இதை உடனே கொண்டு போங்கள், உடனே பகவானுக்கு பூசி விடுங்கள் என்று சொன்னார். நாரதர் தயங்கியவாறு கேட்டார், அம்மா, நான் சொல்வேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். இதை பகவான் நெற்றியிலே பூசினால் உங்களுக்கு பாவம் வந்து சேராதா? நாங்கள் நரகத்திற்கே போனாலும் பரவாயில்லை, இது ஒரு விஷயமே இல்லை, பகவானுக்கு தலைவலி தீர்ந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், நாரதரை உடனடியாக அனுப்பிவிட்டார்கள். நாரதரும் வேகமாக வந்து அந்த மூட்டையை காண்பித்தார். அரண்மனையை ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு போய் பகவான் நெற்றியிலே லேசாக பூசினார்கள். பகவான் அப்படியே புத்துணர்ச்சியோடு எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுதுதான் கோபிகைகளுடைய பக்தி உலகத்திற்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட பக்தியா? தான் நரகத்திற்கே சென்றாலும் கூட பகவான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பக்தி. அதனால்தான் காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான். ஒவ்வொரு மலருக்குள்ளாகவும் அவன் முகம். அந்த மலரை எடுத்து ஒவ்வொரு கோபிகைகளும் சூட்டி கொண்டார்கள். தானே கண்ணனாக ஆன அந்த மிகப்பெரிய தன்மை, ராதையாக கண்ணனாக, ராதையாக கண்ணனாக ஒவ்வொருவரும் பாவனை செய்து கொண்டார்கள். கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலர்ந்திட்டான். அவர்கள் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை, ஏன் இன்னும் சொல்ல போனால் கனவிலும் கூட கண்ணா 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 என்று அவர்கள் உருகி போய் நின்றார்கள். காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலர்ந்திட்டான். பிறகு என்ன அவனுடைய திருவிளையாடல் என்ன? பூமி எங்கும், எல்லா பூமி எங்கும், எத்தனை பூமி? 7 வகையான பூமி. அந்த 7 வகை பூமி எங்கும் கூத்திட்டான், ஆடினான், பாடினான் சந்தோஷமாக. கண்ணன் என்று சொன்னாலே ஆனந்தம், கண்ணன் என்று சொன்னாலே பரவசம், கண்ணன் என்று சொன்னாலே பேரின்பம். அப்படிப்பட்ட அந்த கூத்தை அவன் ஆடினான். மலை எடுத்து குடையிட்டான். இந்திரனுக்காகவே வழிபாடு நடந்து கொண்டிருந்த பொழுது, இந்த மலை கோவர்த்தனகிரி இருக்கிறதே, இதுதான் உங்களுக்கு மழையை தருகிறது, இந்த மலையை நாம் வழிபாடு செய்வோம் என்று சொல்லி இயற்கை வழிபாட்டை கண்ணன் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். மலையை வழிபாடு செய்யுங்கள், மரத்தை வழிபாடு செய்யுங்கள், கொடியை வழிபாடு செய்யுங்கள், ஆற்று நீரை வழிபாடு செய்யுங்கள், இவையெல்லாம் நமக்கு பலன் தருகின்றன, அதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லித் தந்தவன் கண்ணன். அப்படி மலையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் நாம். இன்றைக்கு மலையெல்லாம் பெயர்த்து நம் வீடுகளிலே
கிரானைட் கற்களாக அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதனால் அவற்றுக்கு பூஜை செய்யுங்கள் என்று பகவான் நமக்கு சொன்னார். ஆகையினாலே கோவர்தனகிரிக்கு பூஜை போட்டார்கள். அந்த பூஜை முடிந்த உடனே இந்திரன் கோபம் கொண்டான். கோபம் கொண்ட இந்திரன் மிகப்பெரிய புயலாக மழையாக மாறி வீசி அவர்களை அழிக்க முற்பட்டான். பகவான் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே கோவர்தனகிரியை பெயர்த்து தன்னுடைய ஒற்றை விரலிலே அதை குடையாக பிடித்தார். எல்லோரையும் அதற்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டார். இந்த பிரபஞ்ச அதிசயம். ஆகையினாலே அந்த பகவானுக்கு கோவிந்தன் என்கின்ற நாமத்தை சொல்லி அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். கோவிந்த பட்டாபிஷேகம் என்று பாகவதத்திலே மிக அற்புதமான நிகழ்வு அது. மலை எடுத்து குடையிட்டான். அதன் பிறகு என்ன செய்தான்? பாம்பின் மேல் நின்று குதித்திட்டான். அந்த பாம்பின் மேலே நின்று ஆடினான். பகவான் அந்த பாம்பின் மேலே ஆடிய உடனே தண்ணீரிலே இருக்கிற பாம்புக்கெல்லாம் நஞ்சு போய்விட்டது. காளிங்கன் மேலே அவன் ஆடியதினாலே கண்ணன் அவன் நடனமிட்டு காளிங்கனை வென்ற பின்னால் தண்ணி பாம்பில் நஞ்சு இல்லை ராமாரி என்று சொல்கிறார். கண்ணன் அவன் நடனமிட்டு காளிங்கனை வென்ற பின்னால் தண்ணி பாம்பிலே நஞ்சு போய்விட்டது. அதே வரிகளைத்தான் இங்கே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கோபிகை போல அன்பு அவன் தான் இந்த பிரபஞ்சம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்து விட்டால் நாம் நிச்சயமாக அவன் மேலே மேலும் மேலும் கோபிகைகள் போல அன்பு செலுத்தலாம். அவனுடைய அற்புத லீலைகளை நினைந்து நினைந்து நாம் உருகி போகலாம். அவன் பாதம் பட்டதனாலே காளிங்கனுக்கு நஞ்சு போனது போல அவனுடைய பாதங்களை நம்முடைய இதயத்திலே பதிப்பதனாலே நம்முடைய இதயமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அறுவகை பகைவர்களும் நஞ்சும் நீங்கி நாமும் தூய இதயம் பெறலாம் என்பதை மிக அழகாக நமக்கு கவியரசர் படம் பிடித்து காட்டுகிறார். காத்திட்டான், கோபியரை கலந்திட்டான், கோகுலத்து காடுகள் தோறும் பூத்திட்டான், பொழுதாக புலர்ந்திட்டான், பூமி எங்கும் கூத்திட்டான், மலையெடுத்து குடையிட்டான், பாம்பதன் மேல் குதித்து நின்று பார்த்திட்டான், அன்று முதல் நீர்ப்பாம்பில் நஞ்சுண்டோ சொல்வீரே, பதில் சொல்வீரே என்று மிக அழகாக பாடி பரவுவார். அத்தகைய கண்ணனை நாம் பற்றி கொள்வோம். நம்முடைய இதயம் தூயமாகும். நன்றி, வணக்கம்.